விக்ரம் சார் நீங்க சொல்லுங்க, தங்கலானா வந்தீங்கல்ல, அந்த அந்த உங்களுக்குள்ள you would have seen yourself and said okay that is தங்கலான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி சொல்லுங்க. Not just bodily and the beard but blank just listening to her. இல்ல எனக்கு லைக் பார்வதி சொன்னது வந்து எனக்கு அது ரொம்ப ரெசனேட் ஆகுது. பிகாஸ் சில டைம்ஸ் யூ லைக் ரொம்ப நாள் லைக் ரஞ்சித் கிட்ட பேசும்போது கூட அவங்க பேசுகிற தான் சொன்னேன். ஐ பீன் வாண்டிங் டு ஒர்க் வித். எனக்கு என்னவோ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சிங் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும்ட்டாங்க. ஸோ அவங்களும் வேலை செய்வாங்க, அவங்க கையும் பயங்கர ஹார்டாக இருக்கும், அவங்களுக்கும் மசில்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்குள்ளே வந்து அவர் சொல்லார், இந்த இடத்துல நீங்கள் தள்ளி எது நாங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்குவோம். லைக் இந்த இடத்துல அடிப்படாது, பட் நான் இது பண்ணுற போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித். தேங்க்ஸ் சார். அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. கேரக்டர் பார்க்கும்போது ஐ திங்க் லைக் எனக்கு எனக்கு எப்பவுமே அந்த ஒரு லுக்கு அப்படி வரும்போது எனக்கு வந்து இட்ஸ் நாட் என்னோட ஹோம்ஒர்க் வந்து அன்றைக்கி ஆரம்பிக்கும். எனக்கு வந்து ஒரு 3 மாதம் முன்னாடியே வந்து அவர் சொன்ன சீன்ஸ் என்ன பண்ணுறான் எப்படி நடப்பான் அதெல்லாம் ஒன்று போயிட்டுருக்கும். பட் ஒரு உள்வாங்கி அவர்கிட்ட ஏதாவது டவுட் இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்ல என்ன மாதிரி கேரக்டர் இல்லை அவன் வந்து. ஸோ எனக்கு சில டைம் வந்து அவன் ரொம்ப லீடர்னா அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸோ அதை நம்ம ஃபீட் பண்ணிக்கிறோம். ஸோ உள்ளே போகும்போது இந்த மாதிரின்னு மற்ற விஷயங்கள்லாம் போட்டுட்டு அவன் ஒரு நாட்டு அந்த மாதிரி இருக்கணும், பட் வைல்டாக இருக்கணும், ட்ரைபல், ஆனால் அவனுக்கு ஒரு லீடரு அப்படின்னு இருக்கும்போது தென் இல்லை ஆனால் அவன் வல்னரபிளாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி அவன் அப்படி கிடையாது, ரொம்ப கம்பீரமாக அங்கே இருக்க வேண்டாம். ஸோ அந்த ஒரு ஃபீட்பேக் நம்ம திருப்பி எடுத்துக்கிறோம். தென் பண்ணும்போது ஒய்ஃபோட இருக்கும்போது தே ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஐ டோல்ட் ஃபர்ஸ்ட் டே ஐ மெட் ஹர், ஐ நீ வந்து கவலையப்படாத, லைக் தள்ளுறதா புஷ் பண்ணுறதா ஓடவா ரொம்ப வியாதர். அந்த ஒர்க் ஷாப் பண்ணும்போதே எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் இந்த ரோல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போகும். நம்ம வந்து வி கேன் நாட் ஹேவ் பவுண்ட்ரிஸ், அப்படி இருக்க முடியாது, இப்படி தான் இருக்கணும்னு இல்லாமல். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். சில டைம் அழுக்கு இருக்கும், நான் வந்து இல்லை இருக்கட்டும் அப்படின்ற விஷயம். நானும் அப்படி தான். ஸோ எனக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஐ ஓகே லைக் கண்ணில் அழுக்கு இருக்க உடம்பு ஷீஸ் நோ வைக்கான அந்த கேரக்டருக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்றது ஓ நாட் பேட் லைக் யூனோ அது கிட்டத்தட்ட சேம். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர், அதெல்லாம் ஹெல்ப் ஆகும். பட் டோட்டலாகவே ஐ திங்க் ஸ்பீக்கிங் டு த டைரக்டர் தென் கெட்டிங் இட் நம்மளோட லைக் ஷீ சேஸ் நம்ம ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்டேஜ் நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் பிளேயிங் இட்னும் ஒவ்வொரு இதுவும் இட்ஸ் லைக் தட். அந்த கேரக்டர் வந்து நமக்குள்ளே நிறையா எங்கேயோ இருக்கும், சப்ளிமினலாக இருக்கும். அண்ட் த மோஸ்ட் பேசிக் இஸ் ப்ரிமிட்டிவ் இதில் அதை போய் தேடி வரணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வந்து ரொம்ப நான் நினச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம். நான் வில்லேஜ் கதாபாத்திரம்லாம் பண்ணியிருக்கேன் ஊரில் பண்ணதெல்லாம். பட் இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பட் தென் ரஞ்சித் அது அங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்லிப் இன்டு. பட் அங்கே வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயம் எல்லாமே லைக் கண்டினியூஸாக நான் ஷார்ட் இருக்கிறதுனால இல்லை, நீங்கள் ஒரு ஷார்ட்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். பட் அவ்வளோ ஃபுல் சீன் பண்ணும்போது சீனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆனால் அங்கே வந்து நம்ம இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா யார் ஹீரோ யார் தெரியாது. ஏன்னா எல்லாருமே இப்போ ஷார்ட்லலாம் நான் அடிச்சு பிடிச்சி தள்ளிட்டுலாம் போவாங்க. சாரி சார் ஒருத்த விட நான் தூக்கிட்டு போனால் அவங்க நல்லா எல்போவில் விட்டுட்டு போவானுங்க. அப்புறம் ராஜி சார் நீங்களா? ஆமாம் எப்படி தெரியும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே அழுக்கு வேற நான் பேசினா தான் தெரியும். But also Ranjit doesn't speak to any of us also for another. அந்த பாயிண்ட் I tell you exactly. குட்டச்சாட்டாவே இருக்கு சார். நான் சொல்றேன் பேச ஆரம்பிச்சதே dubbing timeல தான். On set he won't talk to me. Later he tell me it's like you are Gangamal. So method actors பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? method director. இல்ல இவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட பேசவே இல்லை. நான் சொன்னேன் நீ நல்லா பண்றமா, இந்த கேரக்டர் நீ கரெக்டா பண்ற, அவர் நினைச்சது நீ பண்ற, நீ அதுதான் உனக்கு என்ன பிரச்சனை இல்ல இல்ல அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லி நானே போய் தேடி இல்லை நீ கண்டுபிடிச்சிட்டு நீ அந்த கங்கம்மாவை கண்டுபிடிச்சிட்டு அதனால தான் விடுறாரு. பசி இது என்ன ப்ராப்ளம்னா மற்ற செட்ல நான் ஜாலியாக தான் இருப்பேன். ஆக்சுவலி வந்து என்ன செட்லாம் வந்து எல்லாருமே பேசிட்டு ஜாலியாக தான் இருப்பேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த படம் வந்து வரல ரைட்டிங்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சப்கான்ஷியஸ்லி வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து நான் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு இருக்கிற ஆட்கள் வந்து அவங்க கூட மட்டும்தான் பழகணும்னு படம் எடுக்கிறப்பவே எனக்கு வந்து தோணுச்சு. ஆக்சுவலி செட்டு தான் செட்டில் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்களா, இவங்கெல்லாம் அந்த கேரக்டராக இருக்காங்களா. இன்னொன்று வந்து என்னென்னா ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இருந்ததுனால என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாள் நாங்கள் அந்த கேஜிஎஃப்பில் தங்கி நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து போகவே இல்லை, இவங்கள பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவங்க கூட்டிகிட்டே இருப்பாங்க வாங்க வாங்கன்னு. நான் செல்ஃபோன் வந்து சைலண்டில் போட்டு தூக்கிடுவேன். என் ரூம் எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும். நான் வெளியவே வரல, யார் கூட பேசவும் இல்லை. எனக்கு என்னென்னா அதை பிரேக் பண்ணவே கூடாதுன்னு தோணுச்சு. அந்த வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கணும். லைக் வந்து அந்த ஈவினிங் டைமில் கூட நான் பிரேக் ஆகக்கூடாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து அப்படியே நான் அந்த கேரக்டர்ஸை வந்து யோசிச்சிட்டே இருக்கணும். இன்னொரு பயம் என்ன தெரியுங்களா, ரொம்ப நான் பண்ண படங்கள்லேயே எல்லா ஒர்க்கர்ஸையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனது இந்த படம் தான். அது வேற என்னை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும்.
ஒரு திடீர்னு ஷூட் பண்ணுறப்ப நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டேரக்ஷனே வேணாண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டைம் தோணுச்சு. எனக்கு நம்ம ஏன் இப்படி படம் பண்ணிருக்கிறோம், டேரக்டர் வேலையே வேணாம். 2 இதில் தோணும். ஒன்று வந்து நான் நினச்சதை எடுக்க முடியலன்னா எனக்கு தோணும், அப்புறம் நம்ம ஏன் இதை பண்ணிருக்கிறோம், தேவையில்லை இந்த வேலைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சும்மா தனியாக நின்றுருப்பேன். அப்புறம் என்னை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு சரி வா நம்மளால் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். அது யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுங்களா, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா வந்து நம்ம இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், நமக்காக நம்ம எழுதுனதுக்காக வந்து ஏன் இவங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அது வேற என்ன பயங்கரமாக ஹர்ட் ஆச்சு. நிறைய பேருக்கு அடிப்படும். அண்ட் வந்து இப்போ சார்லாம் வந்து சொல்லவே வேணாம். ஆக்சுவலி வந்து அந்த பேக்வுட்டில் வந்து நடக்கிறதே வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அந்த கல் மண் விழுறது சில சீக்வன்ஸ் எல்லாம் பார்வதி வந்து அவங்க 2-3 ஷாட்டு உண்மையிலே உழுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அந்த பெரிய சீக்வன்ஸ் ஒன்று வந்து எடுத்து நான் படத்தில் வேற வைக்கல. நான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சாரி வேற கேட்டேன். எந்த சீக்கிரம் நான் கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் அடி வாங்குவோம் நல்லா. அதுவும் எப்படி சொல்றாரு வந்துட்டு சார் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் பண்ணியாச்சு இல்லை கொஞ்சம் அப்படின்னா என்னன்னா நான் அவங்ககிட்ட போய் நீ அடி நீ அடி அந்த செமடி அவன் அடிப்பான் உங்களுக்கு அடிப்பான் உங்களுக்கு எல்லாரும் அடிச்சாங்க. இப்போ வந்து அந்த சீன் மட்டும் இல்லை. அண்ட் மாளவிகா அண்ட் பார்வதி அந்த எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அந்த சீக்வன்ஸில். எனக்கு என்னன்னா பார்வதிக்கு இவங்க மாளவிகாவுக்கு அடிப்படும், பார்வதிக்கு அடிப்படும், இவருக்கு அடிப்படும், அண்ட் வந்து இவர் பசுபதி சாருக்கு அடிப்படும். எல்லாருக்குமே அந்த அசோகன் இவன் அர்சான் எல்லாருமே வந்து அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே எல்லாமே செம சூப்பராக நடிப்பாங்க. சும்மா அப்படி விழுனா உண்மையிலே விழுவாங்க. லைக் வந்து ஒரு மேலேருந்து அப்படி வந்து கல் வந்து விழுணுன்னா வந்து அது வந்து எவ்வளோ ரியலாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. அவ்வளோ பசங்க அவ்வளோ பொண்ணுங்க பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. எனக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கல்ல, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துச்சு. என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, இதை கரெக்டாக எடுக்கணும், நம்ம இதை மிஸ் பண்ணுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அது இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ரிசல்ட்டும் வந்து நல்லபடியாக வரணும், இவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரணும்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் ஏங்கிட்டு இருக்கேன். நான் அதுதான் என்னுடைய பயமே. பிகாஸ் ஆஃப் தட் இந்த வேர்ல்டு இவங்க போட்ட எஃபர்ட்டு அண்ட் அதை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணது அதோட வேல்யூஸ் தான் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு மியூட்டான ஒரு ஜோனுக்குள்ளே தள்ளிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வெளியே ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறேன். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். மியூட்டான